இந்தியன் சினிமால ஹையஸ்ட் லாஸ்ன்னு வச்சா இதுக்கு முன்னாடி உள்ள படங்களை தாண்டி இந்த படம் தான் வந்து மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டு படைக்க போதுங்கிறாங்க ராஜுக்கு. ஆமா அதான் பிரகாஷ் 100 கோடி கிட்ட இல்ல நான் நம்பர் அதுக்கும் மேல சொல்றேன் மினிமம் சொல்றாங்க பிரகாஷ். அதாவது ஓடி இவங்க சொல்ற மாதிரி ஹிந்தி பெல்ட்ல திருப்பி பிக்கப் ஆகி ஓடிச்சுனா கூட குறைந்தபட்சம் 100 கோடி ரூபாய் லாஸ் ஆகும்னு சொல்றாங்க. அதாவது இதுலயே சொல்றேன் எல்லாமே சேட்டலைட்ல இருந்து போய் கொடுத்து வந்தது போக இந்த நிகர நட்டமே 100 கோடி ரூபாய் வரும்ன்றாங்க. அப்ப எப்படி இருந்தாலும் அதை திருப்பி அடைக்க போறாப்லன்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப தில்ராஜ் எத்தனை படம் தெரியுமா ஒரு மிஞ்சி போனா இப்ப அடுத்த ஒரு படம் பண்ணா அவருக்கு என்ன ஒரு லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு? 15 கோடி 10 கோடி 20 கோடி கிடைக்க வாய்ப்பு இருக்கா? அந்த மாதிரி 5 பெரிய ஹிட் படம் கொடுக்கணும் அவரு. அப்பதான் நீ மீளவே முடியும் ஏற்படுத்திய சிந்த கடமை. இப்ப இவ்வளத்த பண்ணி விடுறது இருக்குல்ல. அப்புறம் பாட்டுக்கு 70 கோடி 75 கோடி ரூபாய் கொடுத்து இது பண்றது இதெல்லாம் இருக்குல்ல. இப்ப நீங்க இப்ப நம்ம ப்ரொடியூசர் இருந்தா செய்வோமா? செய்ய மாட்டோம்ல. அது இன்னொருத்தன் பணம்ன்ற பட்சத்துல அது எப்படி அதை செய்ய மனசு வருது அப்படிங்கிறதா. இப்ப நீங்க ஒரு படம் எடுத்து அதை தோக்குறது பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த இந்த அக்கௌண்டபிலிட்டி இல்லாத விஷயம் தான் பஞ்சாயத்துன்னு சொல்றாங்க. அதனாலதான் எனக்கு சங்கர் மேல இந்த பாரு. இன்னொன்னு ப்ரோ ஒரு நிறைய எல்லாத்துக்கும் மேல சொல்லிடுறேன். இது எல்லாத்துக்கும் மேல பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இப்படிதான் ஆஸ்கார் பிலிம்ஸ் அவர் பாத்தீங்க ஆஸ்கார் பிலிம்ஸ் தமிழ் சினிமால மிகப்பெரிய பட்ஜெட் படம் தயாரிச்சவர். அவரு ஐ சினிமாவோட போயிட்டாரு. அவர் அதுக்கப்புறம் விஜய் படம் தயாரிக்கா இருந்தாரு. புகழ்னு ஒரு படம் வந்து அவர் டேட் தயாரிக்கதான் இருந்துச்சு. அவர் புகழ்னு ஒரு படம், அந்த படம் அப்படியே நின்றுச்சு, போயிருச்சு. அவர் விஜய் படம் பண்ண முடியல, ஒரு கம்பேக் கொடுக்க முடியாம ஆயிடுச்சு அவரால். அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப லைக்கா தில்ராஜ், நீங்க சொல்ற தில்ராஜ்ல மிகப்பெரிய அவரு தில்ராஜோட நிலைமை இப்ப வந்து கிட்டத்தட்ட அவர் சமீப காலமா அவர் தயாரிக்கிற படங்களுமே அப்படினால அவர் ஸ்டார்டிங் வந்து எல்லா படமே பிளாக் பஸ்டர் ஆயிட்டு இருந்துச்சு. சமீப காலமா அவர் தயாரிக்கிற படமும் அவுட்டு. இந்த ஃபேமிலி ஸ்டார்னு ஒரு படம் வந்து தயாரிச்சார்ல, அவர் பேர் என்ன, நல்ல ஒரு விஜய் தேவர்கொண்டா, அந்த படம் அவுட்டு. சகுந்தரம்னு சொல்லி சமந்தா வச்சு எடுத்து அதை அவுட்டு. தேங்க்யூன்னு ஒரு படம், பேர் என்ன, யார் படம் அது, நாக சைத்தன்யாவா, நாக சைத்தன்யா, அதுவும் அவுட்டு. இப்படி வந்து அவருக்கு தில்ராஜுக்கு இப்ப நிலைமை சரியில்லை. இப்ப அந்த மாதிரி நிலைமையில இது மாதிரி ஒரு படத்தை பெரிய பாரத்தை கொடுத்துருக்காரு. அவர் அவுட் பண்ணி கொடுத்து திரும்ப அவர் எப்படியாவது கம்பேக் கொடுத்து ஓரமா நிக்கிறாரு. அவர் பரவாயில்ல, இனிமேலும் அவர் அவுட் ஆகாமனு தெரியும். நடுவில் ஸ்ரீகாந்த் பிரதா பேச வந்தீங்க, பிரதர் சொல்லிருங்க. இல்ல ப்ரோ, அது சங்கர் வந்து இன்டர்வியூல என்ன சொல்லுவார்னா, நான் எப்பவுமே பாட்டு வைக்கணுன்றதுக்காக நான் வைக்க மாட்டேங்க, அந்த கேரக்டர் என்ன யோசிக்குமோ அந்த ட்ரீம்ல போய் நான் யோசிக்கும் போதுதான் வைக்கிறேன்னு சொல்றாரு. இப்ப அவர் லாஜிக்லேயே பார்த்தாலும் கேம் சேஞ்சர்ல வந்து 5 பாட்டு என்ன அந்த கேரக்டர் யோசிக்குமா என்ன? இவர் சும்மா வைக்கணுமே தானே வைக்கிறாரு. அதுவும் வைக்கிறதும் வச்சாரு, அது சும்மா சிம்பிளா எடுத்து முடிச்சிருக்கலாம். ஆனா இவரு அகைன் 5 பாட்டுக்கு 75 கோடின்றது அது கம்மி பண்ணாலே ஒரு பாதி லாஸ் தவிர்த்திருக்கலாம்ல. ஆனா அவர் சொல்றது ஒண்ணு, இன்டர்வியூல செய்யறது ஒண்ணு இல்ல. அந்த கேரக்டருக்காக தான் நான் வைக்கிறேன். இல்ல ப்ரோ, இதுல அந்த கேரக்டருக்காக வைக்கிறதுன்றது இப்ப எந்த மாதிரி பாட்டு தெரியுமா? இரும்பிலே ஒரு முடிக்குதோ இருக்குல்ல, அது வந்து அந்த கேரக்டருக்காக வைக்கிறது. இப்ப அந்த பாட்டோட கிட்டத்தட்ட அந்த பாட்டு வந்து அந்த மொத்த கதையை கன்வே பண்ணும், அந்த கேரக்டரோட என்ன ஓட்டத்தை அப்படியே கன்வே பண்ணும். இப்ப அந்த பாட்டு படத்துல இருக்கிறதுனால அது அந்த கேரக்டருக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனா அதே படத்துல எந்திரன்லயே நீங்க எடுத்துக்கோங்களேன், கிளிமாஞ்சோரோ எடுத்துக்கோங்க, அந்த பாட்டை தட்டி அப்படியே தூக்கிட்டீங்க, படத்துல இருந்து வெட்டி எரிஞ்சிட்டீங்கன்னா கூட படத்துல அதுக்கு இப்போ அந்த பாட்டுக்கு சிச்சுவேஷனே கிடையாது. அந்த பாட்டு எப்படி இருக்கும்னா, இப்ப இந்த எந்திரன்ல வந்து அந்த இரும்பிலேக்கு வந்து ஒரு கிளியர் சிச்சுவேஷன் இருக்கும். ஏன்னா அதை ஒட்டி தானே உங்களுக்கு படமே. இவனுக்கு இவன் மேல பாசிட்டிவ்னஸ் வந்து அந்த ரோபோ வந்து ஃபீலிங்ஸ் இவ தூக்கிட்டு போறதுதான் படமே கிட்டத்தட்ட. ஒரு ராமாயண ரிப் ஆஃப் மாதிரி வச்சுக்கோங்களேன், அதுதான் அந்த கதையே பின்னாடி. அப்போ அது தேவையான பாட்டுன்னு கூட ஏத்துக்கலாம். ஆனா கிளிமாஞ்சோருக்கு ஒரு சிச்சுவேஷனே இருக்காது. இவங்க என்ன பண்ணுவாங்க, அங்க ஒரு பாட்டு வைக்கணும் அப்படிங்கறதுக்காக சம்மந்தமே இல்லாம கலாபவன் மணியை வந்து அந்த இடத்துல ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணி அவனை வந்து இவன் போய் பேசுற மாதிரி இதுவாகி அங்க இருந்து ஒரு பாட்டுக்கு லீட் எடுத்து அந்த பாட்டு சம்மந்தமே இல்லாம ஆப்பிரிக்கால ஒரு இடத்துல போய் பாட வைக்கும். எதுக்கு இப்ப இந்த ஆப்பிரிக்காவுக்கு போகணும், எதுக்கு அந்த பாட்டு அங்க நடக்கணும்? இந்த ஒரு மேட்ரே சுத்தமா தேவையில்லாம தான் இருக்கும். அங்கர் சொல்லும் போது சிரிப்பு தான் வந்துச்சு. பிரகாஷ் சிரிப்பு எழுதி போட்டிருந்தாருல, எனக்கும் அந்த மாதிரிதான் இருந்துச்சு. இதெல்லாம் கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா இவளுக்கு, ஒரு உதயநிதி மீம் இருக்கும்ல, அந்த மாதிரிதான் இருந்துச்சு. இல்ல அவரு நீங்க இப்ப சொன்ன அந்த சாங் பிளேஸ்மெண்ட் வந்து ரீசெண்டா போயும் இதேதான் பாயிண்ட் தான். என்னாச்சுன்னா யூடியூப்ல புள்ளி ஃபிலிம் அதுல ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தாரு. சேம் பாயிண்ட் தான். எக்கோ லைட்டா வருது ஸ்ரீகாந்த் ப்ரோ, உங்க மைக் ஆன் பண்ணும்போது தான் எக்கோ வருதுன்னு நினைக்கிறேன். லைட்டா, ரொம்ப லைட்டா வருது, அது மட்டும் பாத்துக்கோங்க. நீங்க பேசுறது நான் மட்டும் ஓபன் பண்ணுங்க ப்ரோ மைக். ஸ்மார்ட் சர்வர் ப்ரோ, கண்டினியூ ப்ரோ. சாரி ப்ரோ. இல்ல நோ ப்ராப்ளம். இப்போ ஆதி என்ன சொன்னாங்களா எக்ஸாக்ட்லி இதே தான் அந்த ஃபுல்லி ஃபிலிம்ல ஒரு பிரதர் ரிவ்யூ பண்ணுவாரு, அவரும் சொல்லியிருந்தாரு. அந்த இரும்பிலே ஒரு இதயம் அந்த சாங் பிளேஸ்மெண்ட்டையும் அந்த கிளிமாஞ்சோரையும் தான் கம்பேர் பண்ணியிருந்தாரு. அதே தான் ஆதி அண்ணாவும் சொன்னாங்க. கரெக்ட்.
அந்த இந்த பாட்டும் அதுல இருக்கும். இல்ல அதுக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்கல்ல, அந்த இந்த பாட்டு இருக்குல்ல, இல்ல ஃபர்ஸ்ட் பாட்டு புதிய மனிதா பூமிக்கு அதுவும் தேவையான பாட்டு. அந்த படத்துல சம்பந்தமே இல்லாம வச்ச பாட்டு இந்த கிளிமந்தோர் தான். இது எல்லா படத்துலயுமே அப்படி ஒரு அவர் ஒண்ணு பண்ணுவாரு. இந்த இந்த கேரக்டரோட சேர்த்துன்னு இல்லாம சம்பந்தமே இல்லாம ஒரு பாட்டு. இல்ல ஐயோ இல்ல என்னடா இத இது பத்தி அப்படின்ற மாதிரி போன இருக்கும். வாரம் பேசினேன். அது என்னன்னா சங்கர் எப்பவுமே வந்து ஷூட் பண்றது, கதையை ஷூட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சாங் ஷூட் பண்ணிடுவாரு. எதுக்காகனா அந்த நடிகருக்கு கூட கம்ஃபர்ட்டா இருக்கணும், நடிகர்கள் நடிக்கிறாங்க அவங்க கூட கம்ஃபர்ட்டா இருக்கணும், ஃபர்ஸ்ட் சாங் ஷூட் பண்ணி டான்ஸா குஷியா வச்சு எடுத்து முடிச்சுட்டு அது ஒரு 10 நாள் ஒரு 20 நாள் ஷூட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மினிமம் ஒரு 1 வீக்லாச்சும் ஷூட் பண்ணிட்டோம் அப்படின்னா நடிகர்கள் கூட ஒரு வேவ் லென்த் செட் ஆகும், டான்ஸ் செகண்ட்ஸ் ஒரு வைபா போயிட்டு அதுக்கப்புறம் கதைக்குள்ள போகலாம். அப்படி இருக்கா எப்பவுமே அது பண்ணுவாராம். பல படங்களுக்கு அப்படிதான் பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் சாங் சம்பந்தம் இல்லாம ஒரு கெட்டப் பார்த்தீங்கன்னா படத்தோட சம்பந்தம் கெட்டப் இருக்காது. அவர் ஒரு கெட்டப்ல போட்டு பாட்டை எடுத்துருவாரு. ஒரு பெரிய ஜூனியர் ஆர்டிஸ்ட வச்சு பாட்டுல அந்த சைடுல டான்ஸ் வச்சு எடுத்துருவாரு. அது நிறைய படங்கள் இருக்கு, படம் பாத்தீங்கன்னா தெரியும். நிறைய பாடல்கள் ஃபர்ஸ்ட் அவர் எடுத்துருவாரு. அப்படிதான் வந்து இந்த இது கிளிமஞ்சாரோ பாட்டு எடுத்தான்னு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி ஸ்பேஸ கூட பேசியிருந்தோம். நான் சொல்லியிருந்தாங்க. அடுத்து இப்போ வந்து இன்னொன்று சொல்லிடுறாரு. நம்ம பிரசாந்த் பத்தி பேசுறீங்களா, அவர் ட்வீட்டை பத்தி. அவர் இல்லைங்கிறதால நான் 2 நாளைக்கு முன்னாடி நேற்று பேசி இதை பத்தி பேசல. நான் அது நம்ம ஒருத்தர் இருக்கும்போது பத்தி பேசலாமே, இல்லைன்னா பேச வேணாம். இப்ப அவர் நம்ம நண்பர், முன்னாடி இல்லைனாலும் இப்ப நமக்கு அவர் நண்பரா இருக்கிறாரு. ஆள் இல்லைங்கிறனால பேசுறேன். எனக்கு அந்த ட்வீட்ல என்ன வருத்தம் அப்படின்னா, சங்கர் எங்கேயுமே திட்டாம சங்கரோட அசிஸ்டன்ட் திட்டி இருப்பாரு. அது மட்டும் எனக்கு வருத்தம். நீங்க அவர் எந்த ட்வீட்லயுமே வந்து சங்கர் திட்டி இருக்க மாட்டாரு. எனக்கு அது ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. நீங்க யாரு ஒரு வெற்றி வந்தா யாருக்கு போக போகுது? சங்கருக்கு தானே போக போகுது. மிகப்பெரிய யார் இந்தியாவின் சோமான திரும்ப நிரூபிச்சிட்டார் சங்கர் அப்படின்னு யாருக்கு சொல்லுவோம்? நம்ம சங்கர் தான் சொல்லுவோம். ஏப்பா சங்கரோட அசிஸ்டன்ட் சாதிச்சுட்டாங்கப்பா, இத்தனை வருஷம் வச்சு ரொம்ப கம்பேக் கொடுத்துட்டாங்க சங்கரோட அசிஸ்டன்ட் நம்ம சொல்ல போறது கிடையாது. அப்ப ஒட்டுமொத்த குறையும், ஒட்டுமொத்த பழியும், ஒட்டுமொத்த ரைட்டிங்கையும் கொண்டு போய் நீங்க வந்து அந்த அசிஸ்டன்ட் மேல குமிச்சது வந்து எனக்கு அன்னைக்கு வந்து ஏத்துக்க முடியல. நான் அன்னைக்கு சொல்ல நினைச்சேன். பட் அவர் நம்ம இல்லாத நம்பரை பத்தி பேசக்கூடாதுன்னு விட்டுட்டேன். நீங்க அதை சொன்னனால அதை நான் இப்ப அதை வந்து அதை மட்டும் சொல்லிடுறேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அடுத்த டாபிக்ல போயிடும். யாருன்னா சொன்னா எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் பத்தி? நான் தானா? இல்ல இட்டிஸ் பிரசாந்த் சொல்லியிருந்தாரு. அதை பத்தி ஆதி சொல்லியிருந்தாரு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஓகே ஓகே. இட்டிஸ் பிரசாந்த் ட்வீட்டை பத்தி ஆதி பேசியிருந்தாரு. நான் அந்த அதனாலதான் நேத்து முந்தானத்து அதை பேசல. பட் அதை பார்த்தோன்னே சொல்லணும்னு தோணுச்சு. பட் அதை பேசல. சரி, வேற யாரும் புதுசா ஸ்பீக்கர்ல வந்திருக்கோம், பேசுறீங்களா? அப்புறம் முருகேஷ் வந்து இப்ப ஸ்பீக்கர் கேட்கறது லொகேஷன் காமிக்கிறது இப்ப கொடுத்துருக்கேன். இங்க காமிச்சிச்சுன்னா நம்ம வந்து அசெப்ட் கொடுத்துருவாங்க யாருக்கா இருந்தாலும். அதே மாதிரி வர்றவங்களும் பேச மாட்டாங்க. இங்க ஸ்பீக்கர் வந்துட்டு அப்படியே அமைதியா இருக்கிறாங்க. அமைதியா இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? ரொம்ப நேரம் பேசலைன்னா இருக்கு. நம்ம ரெகுலர் ஸ்பீக்கர் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா யாருமே பேசல நமக்கு போர் அடிக்கும். இப்பாட்டி ஒரு எவ்வளவு நேரம் கேப் போடுறது? 10 செகண்ட் 5 செகண்ட் கேப் போடலாம். அதுக்கு மேல நம்ம கேப் போட்டோம் போர் அடிக்கிறப்ப பண்றது. பேசாம எப்பாவது ஒரு டைம் வந்து பேசாம இருப்போங்க. பட் ஆனா சில டைம் வந்து நம்ம கொஞ்ச நேரம் வந்து ரிமூவ் ஆயிடுது, ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் ஆயிடுது. அது எப்படின்னு தெரியல, அதனாலதான். அதான் அது எப்படின்னு எங்களுக்கே தெரியல. இப்ப ஆரம்பிச்சு இவ்வளவு நாள் ஆகுது, இன்ன வரைக்கும் 10 நிமிஷம் தான் எங்களுக்கு ரெக்வெஸ்ட் காமிக்குது. எல்லா ரெக்வெஸ்ட் காமிக்குது. 10 நிமிஷத்துக்கு மேல எனக்கு காமிக்காது. என்ன அது தெரியல. சுகுமார் வந்துட்டாருன்னா இமிடியேட்டா அவர் அக்செப்ட் பண்ணிடுறாரு. மேபி அவருக்கு காட்டுதான் தெரியல, உங்களுக்கு காட்டு. அவர் ஐபோன்ல போடுறாரு, அவர் ஐபோன்ல ஃபேஸ் போடுறாரு, அதனால வரலாம் போல இருக்கு. நமக்கு ஆண்ட்ராய்டு இருக்கனால என்னன்னு தெரியல. எனக்கு இல்லைன்னா பர்னிக்கும் காமிக்கணும்ல, பர்னிக்கும் காமிக்க மாட்டேங்குது. ஓகே ஓகே ஓகே. முருகேஷ் ப்ரோ சேம் இஷ்யூ. மோனோடோனஸ்னு ஏதோ சொல்லியிருந்தாரு. அதை போய் நான் கூகுள்ல என்னன்னு பார்த்து வந்தேன். மொனாட்டோனஸ்னா இப்ப ரெகுலரா பேசிருக்கும் போது என்னன்னா ஒரே குரலா கேட்கும் இல்லைங்களா, அதுதான் மொனாட்டோனஸ். ஒரே குரல் இந்த சென்ஸ். ஆனா என்னன்னா அது என்னன்னு சொல்றேன் கேட்டுங்களேன். இப்ப நம்ம ரெகுலரா பேசி இவங்க எனக்கு வந்து டோட்டலா எனக்கு வந்து ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆயிட்டாங்க. இப்ப இந்த ஸ்பீக்கர்ல இருக்க எல்லாருமே எனக்கு நான் நேர்ல பாக்கலனாலும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆயிட்டாங்க. அவங்க ரெக்வெஸ்ட் காமிச்சிச்சுன்னா நான் கொடுத்தது அசெப்ட் உடனே கொடுத்துருவேன். அது என்ன நமக்கு அது இப்ப ஜே பிரதர்னு ஒருத்தர் இருக்காரு. அவரு பேச ஏதோ ஒரு வகையில் நெகட்டிவா ஆரம்பிச்சாலும் நமக்கு ரொம்ப நண்பர், பல வருஷமா நம்ம நண்பர், ட்விட்டர்ல ஃபாலோ பண்றாரு. இப்போ அவர் கேட்கிறாரு, நம்ம ரெகுலர் டக்குன்னு கொடுத்துருவேன். அடுத்து யார் கேட்டாலும் இவங்க தான் பேசுறாங்க. எனக்கு பேசுறேன், நீங்க யாராவது பேசுனதான் நம்ம கொடுக்கும். எனக்கு ரொம்ப நேரம் பேசாம எனக்கு அமைதியா இருந்தா எனக்கு பிடிக்காது. நானே ரொம்ப நேரமும் பேசிட்டு இருக்க முடியாது. அப்ப நிறைய பேசுறவங்க தான் நமக்கு ஸ்பீக்கர்ல இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம் இங்க. அதுக்கப்புறம் எனக்கு காமிக்க மாட்டேது. 10 நிமிஷம் மேல காமிக்கல. பர்னி காமிச்சா பர்னி சொல்லணும், பர்னிக்கும் காமிக்க மாட்டேது. சரி பரவாயில்ல, என்ன விஷயமா சொல்லிடலாம். நீங்க என்ன பாத்தீங்க? இல்ல நான் என்ன படம் பாக்கல, நான் எதுவும் பாக்கல. பட் ஆனா சங்கர் பத்தி ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, இது இந்த அவரோட கிரியேட்டிவிட்டி இந்த தோழராதி சொல்லிட்டு இருந்தார். இந்த மாதிரி எப்படி இந்த மாதிரிலாம் வந்து யோசிக்கிறாருன்னு தெரியல, ஒரு பாட்டுக்காக கொண்டு போய் வைக்கிறாருன்னு சொல்லிட்டு. அப்படி பார்த்தா நீங்க வந்து பாட்டு மட்டும் இல்ல, படமே 2.0 நீங்க பாத்திருக்கீங்க, ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, எப்படி உங்களுக்கு இந்த ஸ்டோரி ஞாபகம் வந்துச்சு, ஐ மீன் எப்படி நீங்க கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா. நான் வந்து உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு சம்திங் லைட்ல ஏதோ ட்ரீமோ ஏதோ சொன்னாரு, கனவோ ஏதோ வந்துச்சு எனக்கு.
செல்போன்ஸ் எல்லாம் ஒரு டைம் வந்து ரோட்ல நடந்து போனா எப்படி இருக்கும்? அவ்வளவுதான், அதுதான் பாயிண்ட். அதை வச்சு நான் வந்து ஸ்டோரி கிரியேட் பண்ணாரு. என்னையா மனுஷன், யோ ஒரு டைரக்டர் இப்படி இல்லாம ஸ்டோரி, அதாவது நான் வந்து பெரிய ஜீனியஸ் அப்படின்னு காமிக்குன்றதுக்காக நீங்க தோன்றதெல்லாம் வச்சுட்டு ஒரு ப்ரொடியூசரை நம்ப வச்சு அந்த அளவுக்கு எடுக்கதான் சொல்றேன். ஒரு பெரிய பேஸே இல்லாம யாரா நம்மளாம் நினைச்சு பார்ப்போமா, ஒரு மொபைல் போனு ரோட்ல நடந்து போனா எப்படி இருக்கும் அப்படின்னு ஹாலிவுட் மூவி மேக்கர்ஸ் கூட யோசிக்க மாட்டான். ஏன்னா அது வந்து ஸ்டூபிடா இருக்குன்ற அவங்க தெரியும். அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கணும், ஏதாவது ஒன்று எமோஷன்ஸ் கனெக்ட் ஆகணும். இப்போ ராஜமௌலிக்கும் சங்கருக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, ராஜமௌலியும் லாஜிக்ஸ் இல்லாத சீன்ஸ் எல்லாம் இருக்கும், பட் மேக்கிங்லயும் வந்து நிறைய செலவு இருக்கும். ஆனா அதுல மெயின் திங்கா கோர் எமோஷன் ஒண்ணு இருக்கும். நீங்க பாகுபலி எடுத்துட்டாலும் சரி, RRR எடுத்துட்டாலும் சரி, RRR எல்லாத்துலயுமே ஒரு கோர் எமோஷன் இருக்கும். நீங்க கோர் எமோஷனை வச்சுட்டு தான் நீங்க வந்து கதையை வந்து டெவலப் பண்ணணும், அதுக்கான செலவு தான் பண்ணணும். நீங்க சும்மா செல்போன் ரோட்ல நடந்து போய் எனக்கு தோன்றது நான் இது பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி எடுத்தீங்கன்னாக்கா அப்படித்தான் ஆகும் படம். அதுதான் வந்து அவருடைய ஃபெயிலியருக்கு மிகப்பெரிய காரணம். முரேஷ் ப்ரோ, ஆக்சுவலா வந்து இங்க இருக்கவங்க பெரும்பாலும் சொல்றது என்னன்னா, ஃபெயிலியரை வந்து பெருசா பார்க்கல. எல்லா டைரக்டருமே ஃபெயிலியர் படங்கள் கொடுத்துருக்காங்க, எல்லா ஹீரோவுமே. பட் வந்துட்டு இவ்வளவு பெரிய லாஸ் கொடுத்துருக்கீங்க, அந்த ப்ரொடியூசருக்கு கொஞ்சம் கம்மியான காசுல படம் பண்ணி தரலாமே அப்படின்னு தான் பேசுறாங்க இங்க இருக்கவங்க எல்லாரும். ஃபெயிலியரை பத்தி திருப்பி பண்ணாலுமே திருப்பி ஃபெயிலியர் தான் ஆக போகுது. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து ஃபெயிலியர் வந்து பேஸ்ட் ஆன் ஐ மீன் அன்எக்ஸ்பெக்டடா ஃபெயிலியர் ஆகுது வேறங்க. அவங்க வந்து எதிர்பார்க்கறது வேற, அது வந்து மிஸ்ஃபயர் ஆயிடுச்சோ அல்லது டார்கெட் வந்து அவங்க அச்சீவ் பண்ண முடியல, அது வேற. பட் இங்க பிரச்சனையே வந்து அது கிடையாது இல்ல. அது வந்து அவர்கிட்ட ஸ்டார்டிங் பாயிண்ட்லயே இருக்கும்போது நீங்க இன்னொரு படம் எடுத்தா மட்டும் எப்படி வந்து சரியாகும்? அதுலயுமே இன்னும் லாஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? திருப்பி எடுத்துட்டே இருப்பாங்களா என்ன? அது ஒரு பிரச்சனை இருக்குல்ல. இல்ல இந்தியன் டூ இப்ப இந்த 2 படம் தான் ரொம்ப ஒஸ்டே தவிர, மத்த படம்லாம் என்னன்னா ஃபுட்டேஜ் நீங்க அதிகமா எடுக்கிறது, டைம் அதிகமா எடுக்கிறது, அதிகமா செலவு பண்ணது, இதனாலதான் லாஸ். ஐயா இருக்கட்டும், இல்ல அதுக்கு முன்னாடி வந்த எந்த படமா இருந்தாலும் சரி. அதுதாங்க அவங்க ஆட்டிடியூட் சரி பண்ணிட்டாங்கன்னா சரியாகும். ஆனா அவர் ஆட்டிடியூட் சரி பண்ணதான் தயாரா இல்லையே. இப்ப நான் ஒருத்தர் காலையில தோழராதி நேற்று டைம் பாஸ் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னாரு. என்னன்னா, இந்தியன் 3 வந்து நீங்க வந்து அவங்க என்ன கேக்குறாங்க முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. சரி, இவர் போயிட்டு ஓகே நீங்க வந்து பண்ண வேணாம், ஜஸ்ட் அட்லீஸ்ட் அதனாச்சும் முடிச்சு கொடுக்கலாம்ல. ஆனா அதுக்கே நீங்க ஒரு 50 crores எக்ஸ்ட்ரா கேட்டீங்கன்னாக்க எப்படி தருவாங்கன்னா, அப்படியே என்ன அவரோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குனாக்க, அவர் அதை பத்தி கில்ட்டி கான்சியஸே கொஞ்சம் கூட இல்ல அவருக்கு அப்படின்றதுதான் அர்த்தம் இல்லையா? சோ அந்த ஃபீல் வந்து அவர் கொஞ்ச நாச்சும் ரியலைஸ் பண்ணாதானே நீங்க சொல்ற பாயிண்ட் ஒத்து வரும். அவர் ரியலைஸே பண்ணணும் போது அவர் அடுத்த படம் எடுத்தாலும் அப்படிதான் எடுக்க போறாரு. அதே மாதிரி அவர் வந்து நீங்க ஃபியூச்சர் டைரக்டர்ஸுக்கு என்ன அட்வைஸ் சொல்ல விரும்புறீங்கன்னு கேட்டா, திங்க் பிக், ஆல்வேஸ் திங்க் பிக் அப்படின்னு தான் சொல்றாரு. திங்க் பிக் பண்ணுங்க அப்படிதான் சொல்றாப்ல. தயவு செய்து அந்த அட்வைஸ் கேட்காம இருந்தவரையும் நல்லது, கேட்காம இருந்தா நல்லது. ஆனா இப்போ வேல்பாரி என்ன ப்ரோ அவரு பண்றேன்னு ஸ்கிரிப்ட் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன்னு சொல்றாரு. அது உண்மையிலே நடக்குமா? என்ன சும்மா சொல்றாரு? ப்ரொடியூசர் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணீங்கன்னா நடக்கும் ப்ரோ. இல்ல ப்ரோ, சன் பிக்சர்ஸ், லைக்கா, சன் பிக்சர்ஸ் வந்துட்டு ரொம்ப விவரமானவங்க. லைக்கா இந்தியன் 3 முடிச்சு கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. ப்ரோ அப்போ இது ஹிந்தியில ஏதோ அன்னியன் ரீமேக் மாதிரி ஏதோ அனௌன்ஸ்லாம் பண்ணாங்களே, அது இல்லையா ப்ரோ? ரன்வீர் சிங் அது வந்து அவங்களே சொல்லிட்டாங்களா நம்ம வேற ஏதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. ரன்வீர் சிங் நம்ம வேற ஏதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டாராம். ரைட்ஸ் பிரச்சனை இருந்துச்சு, தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ரைட்ஸ் ப்ரொடியூசர் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கல, அதனால இப்ப என்ன பண்றாங்க? அவரை வச்சுதான் திருப்பி வேல்பாரி பண்றதா இருந்தாப்ல. இப்ப அதுவும் நடக்காது எனக்கு தெரிஞ்சு. கரெக்டா அந்த ஓடிடி பிசினஸ் வந்து டவுன் ஆகுது வந்து ஒரு விதத்துல ரொம்ப நல்லதுதான். ஏன்னா இப்போ ரீசென்ட்லி 3-4 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஓடிடி பிசினஸை பேஸ் பண்ணி இவங்க கண்ட மேனிக்கு வந்து ஒரு பட்ஜெட்டை போட்டு எடுக்கிற ஒரு கல்ச்சர் உருவாயிடுச்சு. வெதர் தட் அந்த ஸ்டோரிக்கு தேவையா இல்லையா அப்படின்லாம் கிடையாது. அதான் ஓடிடி இருக்குல்ல, அதை வச்சு பேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அதனால அது டவுன் ஆகுது வந்து ஆக்சுவலா இவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஃபியரை கொடுக்கும். இனிமேல் பட்ஜெட் போடும்போது ப்ராப்பரான ஒரு பட்ஜெட் அலோகேட் பண்ணி கண்டிப்பா பண்ணுவாங்க. ஒரு குவாலிட்டியான ஒரு கண்டென்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த ஒரு 4 பேர் 5 பேர் இந்த மாதிரி பண்றாங்கல்ல பெரிய டைரக்டர்ஸ், இல்ல பெரிய படம் எடுக்கிற பிளேஸ் மிஞ்சி போனா ஒரு 4 பேர் ப்ரோ.
இவங்களால நம்ம வச்சுட்டு நல்லதுன்னு சொல்ல முடியாது. இப்போ சின்ன படங்கள் இருக்கிறாங்களா, அவங்களுக்கு மெயின் இதுவா இருந்தது இந்த ஓடிடி பிசினஸ் தான். ஒரு குட்டி படம் பண்ற ப்ரொடியூசர்ஸ்க்குலாம் வந்து அட்லீஸ்ட் இது தியேட்டருக்குலாம் வந்து நமக்கு தியேட்டர் கிடைக்கலாட்டி இல்ல இது கிடைக்கலாட்டி ஏதாவது இல்லைன்னா அட்லீஸ்ட் இந்த ஓடிடி பிசினஸ் ஆச்சு இருக்குன்னு வந்து படம் எடுத்துட்டு இருந்தாங்களா. இப்ப அவங்க யாருமே படம் எடுக்க மாட்டாங்க. இப்ப அவங்க யாருமே அப்படியே ஹால்ட்ல வச்சிருவாங்க. ஸோ அது பயங்கர லாஸ் தான். இவங்க இந்த பெரிய ஆட்கள் ஒரு 4 பேர் அதை ரோயின் பண்ணி விடுறது யாருக்கு நட்டமாகும்னா அவங்களுக்காக அது சுத்தி இருக்கிற மற்ற இந்த சின்ன படங்கள் எல்லாத்துக்குமே தான். இல்ல இப்ப லப்பர் பந்து மாதிரி படம் வந்து ஓடிடி நம்பி ஓடல இல்லையா, அது வந்து தியேட்டருக்குலாவே ஹிட் ஆச்சு அண்ட் அப்கோர்ஸ் ஓடிடிலும் வந்து ஹிட் ஆக போகுது. ஐ மீன் ப்ரோ ஹிட் ஆச்சு லப்பர் பந்து இல்லையா? எடுத்தது யாரு, அவங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணது யாரு அப்படின்லாம் ஒண்ணு இருக்குல்ல ப்ரோ. லப்பர் பந்து வந்து நல்லா இருந்ததுனால தான் ஓடிச்சு, அதை நான் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா உங்களுக்கு கிடைக்கணும்ல தியேட்டர்ஸ் முதல்ல. இந்த சின்ன படங்களுக்கு வந்து முதல்ல தியேட்டர்ஸ் கிடைக்கலாட்டி வேற ஒரு வழின்னு ஒண்ணு இருந்துச்சு ஓடிடி மூலமா. நாம என்ன யார சொல்லணும்னா ஓடிடின்னு ஒண்ணு அவங்க ஓட விட்டாங்க தெரியுமா, அவங்களதான் நான் திருப்பி அதனாலதான் சொல்றேன். ஒரு பிரச்சனைய எப்பவுமே நம்ம யார சொல்லணும், யார் அதுல தப்பா இருக்கவங்களோ அவங்கள சொன்னோம்னா தான் அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஓடிடி எடுத்துக்கோங்க. ஓடிடில அவனுங்க யாரை நம்பி கொடுத்தானுங்க, ஹாட் ஸ்டாரோ இல்ல அமேசான் பிரைமோ எங்களுக்கு வந்து சீரியஸ் பண்ணி கொடுங்க, எங்களுக்கு படங்கள் பண்ணி கொடுங்க, எங்களுக்கு கான்டென்ட் பண்ணி கொடுங்கன்னு கொடுத்தது எல்லாமே ரொம்ப பெரிய பெரிய டேரக்டர்ஸை நம்பி. ஆனா அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, அதுல வந்து இப்போ ஒரு 50 கோடி ரூபாய் உங்களுக்கு வந்து இது அப்படின்னா அதுல வந்து வெறும் 8 கோடி 10 கோடிக்கு மட்டும் எடுத்துட்டு மீதி காசெல்லாம் இது பண்ணி என்னென்ன ப்ராடக்ட்ஸ் கொடுத்தோம் நம்ம ஓடிடிக்கு யோசிச்சு பாத்தீங்களா. ஹிந்தியில வந்து பயங்கரமா கொடுத்துட்டு இருந்த டைட்டில் நம்ம இங்க வந்து நவரசா, புத்தம் புது காலையா அது ஒண்ணு, அப்புறம் இந்த மாடர்ன்ல சென்னை ஆர் நம்ம நம்ம கொடுத்த எல்லா ப்ராடக்ட்ஸையும் பாருங்க. அவங்களுக்கு அவங்கள கிட்டத்தட்ட நம்ம வந்து கிட்டத்தட்ட இந்த தங்க முட்டை எடுற வார்த்தை வந்து வைத்த அறுத்து அந்த முட்டையெல்லாம் எடுத்துட்டு அதை கொண்டுருவாங்க இல்ல, சரி ரைட் இதுக்குள்ள தங்க முட்டை கிடக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி. ஆனா அது 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 அப்படியே அந்த வாத்தாக வச்சிருந்தா அது டெய்லி வந்து முட்டை போட்டுட்டு இருந்திருக்கும் தங்க முட்டை. சோ அதை காலி பண்ணி அனுப்பிச்சிட்டாங்கல்ல. இப்போ இது யாருக்காகனா இவங்க தனிப்பட்ட முறையில் அதுல சம்பாதிக்கிறதுக்காக அதை பண்ணிட்டாங்க. ஒரு ஈகோ சிஸ்டத்தையே காலி பண்ணிட்டாங்க. அததான் நம்ம அவங்களதான் நம்ம சொல்லணுமே. இது நல்லது கிடையாது, ஆக்சுவலா இது மோசமான விஷயம். இப்போ ஓடிடி போனது நல்லதுதான் நம்ம சொல்றோம்ல. எனக்கு நீங்க எந்த ஆங்கிள் சொல்றீங்கன்னு புரியுது. அட்லீஸ்ட் இனிமேட் இருந்து இஷ்டத்துக்கு எடுக்காம இருப்பாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல. இஷ்டத்துக்கு எடுக்கிறாங்கன்ற கேட்டகரி இருக்காங்களா, அவங்க வெறும் 4 பேர் 5 பேர் தான் தமிழ் சினிமால டைரக்டர்ஸ். இஷ்டத்துக்கு எடுக்காம உள்ளதை எடுக்கிறதுக்கே காசு இல்லாம இருக்கிற ஆட்கள் தான் மெஜாரிட்டி. அவங்கதான் 50 பேர், யாரு 200 பேர், இவங்க வெறும் 5 பேர் தான். நல்லது இல்ல ஆதி ப்ரோ, நீங்க இப்படி சொல்றீங்க. ஒரு சில கூட்டம் சொல்லிட்டு இருக்கு இவங்க இந்த மாதிரி டைரக்டர்ஸ் தான் நம்மளுடைய படத்தையே வந்து வெளிநாட்டுக்கு கொண்டு போய் சேர்த்தவங்க, அவங்கள பார்த்து இப்படி சொல்றீங்களேன்னு சண்டை போடுறாங்க. நான் ஒன்னே ஒண்ணு ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இல்ல ப்ரோ பிரஸ் கூட கிடையாது ப்ரோ. நான் யார தெரியுமா சொல்லுவேன், ஃபேன் பாய்ஸ். அவங்களுக்கு தேவை. இப்ப என்ன அதுவும் யாருன்றீங்க, நம்ம இந்த எனக்கு இவரோட படம் பிடிக்கும் இது நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஃபேன் பாய்ஸ் கிடையாது. அது கூட கிடையாது. இந்த தெலுங்கு 1000 கோடி பண்ணிருச்சு, தமிழ்ல 1000 கோடி படமே இல்லைன்னு பேசிட்டு இருப்பாங்க தெரியுமா. இவங்க வீண் சண்டை போடுறதுக்காக அவங்க கூட எங்கள்கிட்டயும் ஒண்ணு இருக்குடா அப்படின்னு காட்டுறதுக்காக இவங்க இந்த செலவுன்றதெல்லாம் குளோரிஃபை பண்றாங்க. செலவை குளோரிஃபை பண்ணணும்னு அவசியமே கிடையாது. முதல் விஷயம், தெலுங்கு படமோ இல்ல இந்த படமோ ஏன் அதிக பணம் பண்ணுது அப்படின்னா அவங்களோட டிக்கெட் விலைன்னு ஒண்ணு இருக்கு. அவங்களுக்கு அதை தாண்டி வேற என்டர்டைன்மெண்ட் கிடையாது. நான் எதை போட்டாலும் ஓகே அப்படின்னு ஏத்துக்க வேண்டியது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு ஃபுட்ஃபால்ஸா கம்பேர் பண்ணீங்கன்னா இங்க அதிகமா தான் இருக்கு நமக்கு ஃபுட்ஃபால்ஸ். ஒரு விஜய் படத்துக்கோ ஒரு அஜித் படத்துக்கோ ஒரு ரஜினி படத்துக்கோ நமக்கு நல்ல ஃபுட்ஃபால்ஸ் இருக்கு. ஆனா நீங்க தெலுங்கு படம் இந்த 800 ரூபாய்க்கு டிக்கெட் வைக்கிறாங்க. சோ ஆப்வியஸா ஒரு டிக்கெட்டோட எண்ணிக்கை இதுவே அதிகம். அப்ப அவங்க படம் கலெக்ஷன் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா தான் இருக்கு. இன்னொன்னு கலெக்ஷன் வச்சு நாம ஏன் பேசணும், அவங்க கவர்மெண்ட் கொடுக்குறாங்க, நம்ம கவர்மெண்ட் ஏன் ப்ரோ கொடுக்க மாட்டாங்க? தேவையே இல்லை. நல்லதெல்லாம் பண்றாங்க நீங்க, நல்லதெல்லாம் நம்ம கவர்மெண்ட் கொடுத்தா நமக்கு இல்ல இல்ல ஒரே நிமிஷம் நீங்க இல்ல பிரகாஷ் ப்ரோ, எங்க ஊர்ல வந்து 170 அப்படி இல்ல. இரு ப்ரோ, நான் சொல்றேன் ப்ரோ. அவங்க இங்க பாருங்க டிக்கெட் கொடுக்குறாங்க, 1 மணி ஷோ கொடுக்குறாங்களே அங்க ஆந்திரால அவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தது. இரு ப்ரோ, அங்க அவ்வளவு பெரிய பிரச்சனை வந்து 1 மணி ஷோ கொடுக்குறாங்கல்ல பக்கத்து மாநிலத்துக்கு. கவர்மெண்ட் இணக்கமா இருக்கு. அவங்க சித்தப்பா இவருங்க இப்ப வந்து என்ன பேரு துணை முதல்வர், அவங்க சித்தப்பா சொந்த சித்தப்பா, அவங்க சித்தப்பா துணை முதல்வருங்க. அவர் படத்துக்காக கொடுக்காம கொடுக்கலையா? டாக்கு கொடுக்கலையே கொடுக்கலையா ப்ரோ? அப்ப ஓகே ப்ரோ, அப்ப கரெக்ட் தான். ஓகே
ப்ரோ அந்த படம் கொடுத்தா இல்ல வினோத் வினோத், நீங்க வினோத் அதையே நம்ம இல்ல வினோத் வினோத் இருங்களேன், அதையே நம்ம பேசக்கூடாது. முதல்ல நமக்கு என்ன கிடைக்குது? ஏங்க அதாவது கலெக்ஷன் பெருமை பேசுறதுக்காக நம்ம வந்து 900 ரூபாய் கொடுத்து படம் பார்க்கறது நமக்கு ஆபத்து வரத கூட பரவாயில்லன்றீங்களா? என்னால இந்த இந்த மனநிலையத்தை என்னால புரிஞ்சுக்கவே முடியலன்னு ப்ரோ சொல்றேன் அப்படி நானு. சொல்ல ப்ரோ நானு இததான் நான் திருப்பி திருப்பி ப்ரோ சொல்லிட்டு அப்படி இவரே இருக்கேன். ஒண்ணு சொல்ல வரல சொல்லுவாரு ப்ரோ. இவரே ஒண்ணு சொல்லுவாரு என்ன சொல்லுவாருன்னா, அது நான் ப்ரோ சின்ன எங்க ஊர்ல படத்துக்கு சொல்றேன் ப்ரோ 120 ரூபா நானு. 120 ரூபா இருந்தா நான் போவேன், ஆமா 150 ரூபா இருந்தா போக மாட்டேன் பாரு. ஆமா ஆனா பெரிய நடிகர் ஆமா பாத்தீங்கன்னா ப்ரோ. நான் 900 அது ரூபா ஒரே கொடுத்தாலும் ஓகே. சின்ன இதுதான் தப்புங்கிறோம். நமக்கு நல்லது நடக்குது கவர்மெண்ட். நம்ம கவர்மெண்ட் என்ன நினைக்குது, தியேட்டருக்கு நீங்க வந்து இந்த டிக்கெட் போடுங்க அப்படின்னு சொல்லுது. தியேட்டருக்காரங்க ஒவ்வொரு தடவையும் தேட்டருக்கார தியேட்டருக்கு கேட்க மாட்டாங்களே ப்ரோ. இல்ல ப்ரோ, இப்ப தேட்டருக்கார கேட்க மாட்டாங்களே. நீங்க வாங்கலன்னா அவங்க அதே ரேட்டு தான் விற்பாங்க. நீங்க வாங்குறதுனால அப்படி இல்ல கொடுக்குறாங்க ப்ரோ. கிடையாது. இல்ல ப்ரோ, இப்ப திரும்ப சொல்றேங்க, கவர்மெண்ட் டிமாண்ட பொறுத்த இல்ல ப்ரோ. வரைக்கும் ரேட்டு ஓகேவா. வினோத் வினோத் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பேசுங்க வினோத். நீங்க வந்து டிக்கெட் வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நீங்க வாங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்து 8 ரூபாய்க்கு விற்பாங்க. அந்த தேட்டர் வாசல்ல பிளாக்ல விற்கிறது 800 ரூபாய்க்கு விற்கிறீங்க, நான் வாங்கலன்னு சொல்றீங்க. திரும்ப அப்புறம் கொஞ்ச நேரம் ஷோ டைம்ல இருக்கு, அரை மணி நேரம் ஆயிடுச்சு வச்சுங்க 600 விற்பாங்க. ஷோ டைமுக்கு 1/4 மணி நேரம் ஆச்சுன்னா 300 ரூபாய்க்கு விற்பாங்க. ஷோ டைமுக்கு 5 நிமிஷம் ஆச்சு வச்சுக்கலேன், தேட்டர் ரேட் அவங்க வந்து 200 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க. ஆனா டிக்கெட் 120 ரூபா, அவங்க வாங்குறது 200 ரூபா. அந்த 200 ரூபாய்க்கு என் காசாச்சு குடுறாப்பா போதும் அப்படின்னு விற்பாங்க. ப்ரோ என் அப்ப ஊர்ல கவுண்டர்ல விற்கிறாங்க ப்ரோ. நான் விடாமுடிச்சு விற்பாங்க. நான் எடுத்து உங்களுக்கு டிஎம் பண்றேன். கவுண்டர்ல 1000 ரூபாய் விற்கிறாங்க. நான் வாங்கி தான் அதாங்க, பாத்துருக்கேன். வாங்கி நீங்க ஏமாறுறீங்க. வாங்காட்டி ஏங்க விற்க போறாங்க? ஆமா ஏங்க வாங்குறீங்க? நான் இன்னொன்னு சொல்றேன், நீங்க வாங்காம போங்க, அதெல்லாம் உங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஆனா இப்ப நீங்க ஒண்ணு சொல்றீங்கல்ல, இப்ப இதை நார்மலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? கவர்மெண்ட் இதை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? என்ன கருமத்துக்கு கவர்மெண்ட் 900 ரூபாய்க்கு பர்மிஷன் கொடுக்கணும் டிக்கெட் ரேட்டுக்கு? 900 ரூபாய்க்கு ஏத்த மாதிரி நீ தியேட்டரை வச்சிருக்கியா? எதுக்கு கொடுக்கணும்? இல்ல இன்னொன்னு என்னன்னா, இப்ப என்ன ஃபெசிலிட்டி கொடுக்குற நீ? நீ என்ன பிரிட்டிஷ்ல படம் காட்டி? இன்னொன்னு சொல்றேன் நானு, இப்போ லண்டன்ல நேத்து ஒருத்தர் பேசிட்டு இருந்தாரு. அவர் சொல்லிட்டு இருந்தாரு, லண்டன்ல வந்து இங்க பிவிஆர் பாஸ்போர்ட்னு ஒண்ணு வச்சிருக்காங்க, அந்த மாதிரி அங்க ஒண்ணு வச்சிருக்காங்களா, 2000 ரூபாய் நம்ம ஊர் காசுக்கு. அதை கொடுத்தா நீங்க அன்லிமிட்டடா எத்தனை வாட்டி வேணா எத்தனை முறை வேணா அங்க படம் பார்த்துக்கலாம் லண்டன் தியேட்டர்ல. அப்புறம் நீங்க தியேட்டருக்குள்ள என்ன ஃபெசிலிட்டிஸ் வச்சிருக்கீங்க? அங்க ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் எப்படி வச்சிருக்கீங்க? குடும்பத்தோட அங்க போக முடியுமா? போக முடியாதா? இவ்வளவு விஷயம் இருக்கு ப்ரோ. நீங்க அந்த அளவுக்கு எதையாவது ஒண்ணு மெயின்டைன் பண்றாங்களா நம்ம ஊர் தியேட்டர்ல? எங்க ரோஹிணி தியேட்டர்ல ஃபேன் போட்டு கொண்டாடிட்டு இருப்பீங்க, உள்ளக்க விட மாட்டாங்க. 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் வாசல்ல வெயில் நின்று இருப்போங்க, உள்ளக்க விடாம இல்ல 1/4 மணி நேரத்துக்கு ப்ரோ. முன்னாடி இல்ல வரைக்கும். இல்ல bro. எங்க ஊர்ல லக்ஸரியா எதுக்கு இருக்கு. நான் எங்க ஊர் 900 ரூபாய் கொடுக்கணும்? 900 எங்க ரூபாய் ஊர்ல லக்ஸரியா ஒரு இருக்கு ப்ரோ. நான் படத்துக்கு 200 ரூபாய் ஓகே ப்ரோ, மட்டும்தான். எனக்கு ஓகே. நான் எதுக்கு கொடுக்கணும் எனக்கு உனக்கு 900 ஓகே. ரூபாய்? எங்க ஊர்ல நல்லா இருக்கு. நான் எனக்கு சொல்றேன், எங்க ஊரை பொறுத்த வரைக்கும் ஐயோ, வினோத் ஏன் ப்ரோ லக்ஸரியா வினோத் ஒரு கொடுக்குறான். நிமிஷம் இருங்களேன். வினோத் ஒரு நிமிஷம் இருங்க. உங்க தனிப்பட்ட ஊரை பத்தியோ இல்ல உங்க தேட்டரை பத்தியோ இல்ல நம்ம சொந்தக்காரங்க பத்தியோ அது பேசுற ஸ்பேஸ் கிடையாது. நான் பொதுவா பேசிட்டு இருக்கேன். ஒரு தெலுங்கு படம் வந்து இவ்வளவு காசு இருக்குன்றதுனால அவன் விற்கிறான். இந்த பெருமைக்கு எருமை வைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் நம்ம வந்து இங்க நமக்கு வந்து ஆஹ் இவங்க சண்டை போடுறதுக்காகவும், டேய் தெலுங்கு படத்துல எவ்வளோடா கலெக்ஷன் பண்ணிருக்கீங்க, நாங்க எவ்வளவு தெரியுமா கலெக்ஷன், நீ வீண் பெருமை பேசுறதுக்காக இங்க வந்து ஒரு ஒரு சிஸ்டத்தை இது பண்ண முடியாதுன்னு நான் சொல்றேன். நான் அதுதான் அவர் அந்த பதில் தான் நான் அவர் சொல்ல வந்தேன். நம்ம இது எல்லாமே எங்க வந்து நிக்குதுன்னா, ஒரு விஷயம் விளங்காம போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட 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 ரூட் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. இந்த ஜனாசார் படத்துல ஒரு வசனம் வரும்ல பேராண்மையில, இந்த சாக்பீஸ்ல இருந்து உழைப்பு கழிச்சுட்டா வேற இதுதான் மிஞ்சம், பொடிதான் மிஞ்சம் அப்படின்னு. அந்த மாதிரி சுண்ணாம்பு தான் மிஞ்சம்னு வரல. அந்த மாதிரி இங்க இருக்கிற இந்த எல்லா பஞ்சாயத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த ரூட் காசை போய் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல இந்த வெட்டி பெருமை தான் இருக்கும். இந்த ப்ரோ வெட்டி பெருமை பேசி பேசியே தான் நம்ம விளங்காம போய்கிட்டு இருக்கோம். ஆதி ப்ரோ இன்னொன்னு என்னன்னா, இவர் சொல்ற மாதிரி 900 ரூபாய்க்கு வித்தா 900 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு டிக்கெட் வித்தா ஒரு ப்ரொடியூசர் லாபம் அடைய போறது கிடையாது. யாரு லாபம் அடைய போறானா, அந்த படத்தோட டைரக்டருக்கு சம்பளம் கூடும், ஹீரோவுக்கு சம்பளம் கூடும். பட் அதனால வந்து இன்னும் ஒரு 4-5 ப்ரொடியூசர் வரப்போறது கிடையாது. ஏன் ஒரு மாதிரி சவுண்ட் கேக்குதுன்னு தெரியல. அதனால வந்துட்டு நீங்க எத்தனை கோடி கலெக்ட் ஆனாலும் ப்ரொடியூசர்ஸ் வந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. எல்லாம் பயங்கரமான ஹிட் படமா இருக்கு. ஆனா ப்ரொடியூசருக்கு லாஸ். ஹீரோ மாத்திரம் சம்பளம் கூட்டிகிட்டே போறாங்க. டைரக்டர்ஸ் மாத்திரம் சங்கர் 50 கோடி வாங்குறவரு 100 கோடி வாங்க போறாரு. அப்புறம் வந்துட்டு நீங்க லண்டன்ல சொன்னீங்கல்ல, லண்டன்ல எப்படின்னா சில ஓடியன்னு ஒரு குரூப் இருக்கு, சினி வேல்னு ஒரு குரூப் இருக்கு. அது வந்து நீங்க பாஸ் வாங்கிட்டீங்கன்னா ஒரு பவுண்டு கூட வரும். ஒரு மாசத்துக்கு எத்தனை படம் வேணாலும் பாத்துக்கலாம். நம்ம ஃப்ரீக்வெண்டா போக போறது கிடையாது. அந்த பனியில இப்பெல்லாம் ரொம்ப பனியா இருக்கும். ஸோ இந்த மாசம் ஒரு 2-3 படம் நமக்கு நல்லா தெரியும், இந்த படம்லாம் வரப்போகுதுன்னு நினைச்சா பாஸ் வாங்கி வச்சுக்குவாங்க. அப்படி இல்லைன்னா இந்த சில கூப்பன்ஸ்லாம் இருக்கு. சில மொபைலுக்கு வந்து கூப்பன் சாட்டர்டே சண்டேக்கு வந்து 3 பவுண்ட்னா 300 ரூபா அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டு எல்லா சாட்டர்டே சண்டேவும் அது கிடைக்கும். மோர் தென் 1 மூவிஸ் வருதுன்னா அந்த மாதிரி பாஸை வாங்கி வச்சுக்கிட்டு ஸோ அப்படி போய் பார்த்துறது. ஏன்னா உங்களுக்கு வந்து 1500 ரூபா தான் வரப்போகுது. இது நீங்க ஒரு டிக்கெட்டுக்கும் நீங்க 1500 ரூபா எடுக்கணும்.
அதுக்கு பதிலா இந்த மாதிரி பாசம் வாங்கி வச்சுட்டு 4-5 படம் இந்த மாசம் வரப்போகுது. இப்ப வந்து பொங்கலுக்கு உங்களுக்கு தெரியுது 4 படம் வரப்போகுதுன்னா, அந்த பாசம் வாங்கி வச்சுட்டு அதே ஒரு படம் பாக்குற காசுல 4 படத்த பாத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ப்ரோ அது ஆனா உங்களுக்கு இந்தியன் மூவிஸ் கிடையாதுல்ல ப்ரோ, ஒன்லி ஹாலிவுட் மூவிஸ் மட்டும் தான். இல்ல எல்லா மூவிக்குமே இருக்கு. எல்லா மூவிக்குமே இருக்கு. யார் சொன்னா இந்தியன் மூவிக்கு இல்லைன்னு சொல்லிட்டு? எல்லா மூவிக்குமே இருக்கு. அங்க வந்துட்டு இந்த சில நெட்வொர்க்கும் இருக்கு. அந்த நெட்வொர்க்லாம் குடுக்குறாங்க. லைக்காலாம் குடுக்குறது இல்ல. சில நெட்வொர்க்ஸ் இருக்காங்க. சாட்டர்டே, சண்டேக்கு மட்டுமே நமக்கு பாஸ் கிடைக்கும். 3 பவுண்ட்னா நம்ம ஊர் காசு ரூ. 300 தான். அதனால பிரச்சனை கிடையாது. நம்ம ஊர்ல படம் பார்த்த மாரி ஆயி போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. லைக்கா நெட்வொர்க் ஒண்ணும் பெரிய நெட்வொர்க். நான் இங்க இருக்கும் போகும்போது பயங்கரமான நெட்வொர்க் அந்த மாரி தான் நெனச்சேன். அப்படிலாம் இல்ல. அவங்க வந்து சும்மா சின்ன நெட்வொர்க் தான். அது இல்லாம லைக்கா ரெமிட்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த பணம் அங்க இருந்து இந்தியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம்ல. சோ அதுக்கெல்லாம் ஆப் வச்சிருக்காங்க. அது மூலமாலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் லண்டன்ல பிறந்திருக்க வேண்டிய. அதெல்லாம் கொடுமையா இருக்கும் ப்ரோ. ஒரு 4 மாசம் 5 மாசம் நல்லா இருக்கும் ப்ரோ. மத்த மாசம்லாம் வெளியவே வர முடியாது. லண்டன் நல்லா இருக்கும். மத்த சிட்டியே சொல்றேன். இல்ல இந்த சினிமா ஆஃபர் நல்லா இருக்கு அதுக்கு சொன்னேன். பிவிஆர் இப்பதான் ஆரம்பிச்சாங்க. அவங்க முன்னாடி இருந்தே வச்சிருக்காங்களே. சரி ஓகே பிரகாஷ், நான் முடிச்சிடலாமாண்ணா? 10 மணி ஆயிடுச்சு. கண்டிப்பா முடிச்சிடலாம். 9:15க்கு சொன்னீங்க. தோழர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் 3/4 மணி நேரம் கண்டென்ட் கொடுத்திருக்காரு ஒன் மேன் ஆர்மியா. ரைட், ஓகே, சந்தோஷம். நம்ம அப்படியே முடிச்சிருவோம். நாளைக்கு பேசுவோம், கண்டினியூ பண்ணுவோம். டாடா, பை பை. அதே மாதிரி ஒரே ஒரு விஷயம் முடிக்கிறதுக்கு முன்னாடி, இனிமேல் இந்த ஸ்பேஸ் ஸ்பாட்டிஃபைலையும் கேட்கலாம் ஆஸ் அ பாட்காஸ்ட். பை. என்னங்க புரியல? ஸ்பாட்டிஃபைல பாட்காஸ்டா அப்லோட் பண்ணுவோம்னு சொன்னேன். இந்த ஐயோ ஸ்பேஸா? நான் பண்ண போறேன். ஓகே சூப்பர். பிரகாஷ் நான் சாரி, நான் இப்பதான் யோசிச்சேன், சரி பண்ணலான்னு சொல்லிட்டு அதனால சொன்னேன். சூப்பர் பண்ணுவோம். பை பை. ஓனருக்கே சொல்லாம இப்போ வந்து சொல்லிட்டு இருக்காரு. அவரும் அதிர்ச்சியா கேக்குறாரு, என்னப்பா சொல்ற? ஓ அப்படியா? அப்படி இந்த அப்டேட் கொடுத்தா அந்த படத்தோட ஹீரோவே அதிர்ச்சியா வரல. ஓ அப்படியா, என் படம் அப்டேட் வருதா அப்படின்னு அந்த மாதிரி ஆறாரு பிரகாஷ். நான் சொல்லல அவருக்கு, இப்பதான் சொன்னேன். இப்பதான் சும்மா தேடிட்டு இருந்தேன். சோ ஓகே பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு, அதனாலதான். சாரி. சரி ஓகே பை. என்ன பிரகாஷ் சுகுமார் பக்கத்துல என்னங்க பக்கத்துல தம்ஸ் அப் இருந்துச்சுங்க. தம்ஸ் அப் கிளிக் பண்ணும்போது எண்டுக்கு போக நவுந்துருச்சு அது பக்கத்துல. பை.